அப்புறம் சாம்பார் எப்படி தாளிக்கணும்னு ஃபஸ்ட்டு எண்ணெயை கடாயில் சூடு பண்ணிவிட்டு கடுகு பொரிஞ்சதும் சீரகம், கருவேப்பிலை, பூண்டு இதை போட்டு வதக்கிட்டு வெங்காயம் தக்காளி கொட்டி வதக்கணும். இப்போ அவரைக்காய் கொட்டி வதக்கணும். நம்ம இன்னைக்கு வைக்க போகிறது அவரைக்காய் சாம்பார். அதனால் நம்ம அவரைக்காய் மட்டும் தான் போட்டிருக்கோம். அவரைக்காய் லைட்டாக வதங்கினோடனே மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள்தூள். ஏற்கனவே நான் பருப்பு வேக வைக்கும்போது மஞ்சள்தூள் போட்டு தான் வேக வைப்பேன். அதனால் மஞ்சள்தூள் கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ போட்டு நல்லா ஒரு கிண்டி வதக்கிப்போம். அடுத்து பருப்பு வேக வச்சுருக்கோம். அந்த பருப்பை இதில் கொட்டி நல்லா வதக்கி விட்டுக்க வேண்டியதான். இப்போ வேக வச்ச பருப்பை நம்ம கொட்டியிருக்கோம். நல்லா கிண்டி விட்டுக்க வேண்டியதான். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு நாங்கள் திக்காக சாம்பார் சாப்பிடுவோம். அதனால் நாங்கள் கொஞ்சம் திக்காக வச்சுருக்கோம். இப்போ குழம்பு கொதிச்சோடனே பெருங்காயத்தூள் கொட்டி இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான் சாம்பார்.